திரு ஜே.பி. என்கின்ற வி. ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு புரட்சி தலைவர் புரட்சி தலைவியின் வெற்றி சின்னமாம் இரட்டை இலை. அந்த இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். நமது சின்னம் இரட்டை இலை. நமது வேட்பாளர் திரு ஜே.பி. என்கின்ற வி. ஜெயபிரகாஷ் அவர்கள். தேர்தல் நாள் 19/4/2024. ஏழைகளின் சின்னம் வேட்பாளருடைய சின்னம் இரட்டை இலை.
இரட்டை இலை சின்னம். தாய்மார்களின் பேராதரவு பெற்ற சின்னம் இரட்டை இலை சின்னம். புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் சின்னம் இரட்டை இலை சின்னம். எடப்பாடியார் ஆட்சியில அதே மாதிரி அதிமுக கழகத்தின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மணித்துறைகளில் இருக்கிறார்கள். உங்களிடம் வாக்கு சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களின் பொன்னான வாக்குகளை இரட்டை சின்னத்திற்கு உங்களிடம் வாக்கு சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார். உங்களின் பொன்னான வாக்குகளை இரட்டை சின்னத்தில் வாக்களித்து ஒருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் செய்யுமாறு உங்களை தாழ்வாக கேட்டுக்கொள்கிறோம். வேட்பாளராம் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை இரட்டை சின்னத்திலே வாக்களித்து இதே போன்ற வெற்றி மாநாடு வெற்றி கூட்டத்திலே இந்த பாராளுமன்ற தொகுதியை அலுவலப்பட வேண்டும் என்று வாக்காளர் பெருமக்களை நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். வெற்றி சின்னமும் இரட்டை சின்னத்திலே உங்கள் பொன்னான வாக்குகளை வாக்களித்து பெறுவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் என்று பொதுமக்களையும் வாக்காளர் பெருமக்களை நாங்கள் தாய்மொழியில் மீண்டும் கேட்டுக்கிறோம். உங்கள் சின்னம் இரட்டை சின்னம். தாலிக்கு தங்கம் கொடுத்த சின்னம் இரட்டை சின்னம். தாய்மொழிக்கு திருமண உதவி திட்டம் 50,000 ரூபாய் கொடுத்த சின்னம் நடைபெறவுள்ள ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை சின்னத்திலே வாக்களித்து நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற நம்முடைய முன்னாள் அமைச்சர் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் பி பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் நம்முடைய வேட்பாளரை ஆதரித்து வாக்குகளை சேகரிக்க உள்ளார். நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் தற்பொழுது உங்களிடத்தில் நம்முடைய வெற்றி வேட்பாளரை ஆதரித்து வாக்குகளை சேகரிக்க உள்ளார். கழக பொதுச் செயலாளர், எதிர்கட்சி தலைவர், பாசத்திற்குரிய எடப்பாடி அவர்கள் ஆசைப்பட்ட வேட்பாளராகவும் கழக துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினர்
அண்ணன் அவர்களின் ஆசைப்பட்ட வேட்பாளராகவும் மற்றும் கூட்டணி கட்சிகள் தேமுதிக, எஸ்டிபிஐ, எம்ஐஎம் கூட்டணி கட்சிகளோடு நம்மளுடைய ஆசைப்பட்ட வேட்பாளர் ஜேபி என்ற ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு வாக்கு சேகரித்து இந்த விழாவிலே அனைவரும் நல்ல முறையாக எல்லா தொகுதிகளிலும் டூர் புரோகிராம் செய்து நம்முடைய வேட்பாளரை ஆதரித்து வாக்காளர்கள் ரொம்ப நல்ல ஒரு வரவேற்பை வழங்கியதற்கு எல்லாமே பங்கு பெற்று பாடுபட்ட அனைத்து ஒன்றிய கழக செயலாளர்களும், பகுதி கழக செயலாளர்களுக்கும், மாவட்ட நிர்வாகிகளுக்கும், கழக நண்பர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் நாங்கள் பார்க்கும்போது எல்லா தொகுதிகளும் நல்ல வரவேற்பை பெற்று நம்முடைய வேட்பாளர் ஜேபி என்ற ஜெயபிரகாஷ் அவர்கள் கண்டிப்பாக லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நம்முடைய அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கும் அண்ணன் துணை பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் அவரை சமர்ப்பித்து கண்டிப்பாக நம்முடைய மண்ணின் மைந்தன் அண்ணன் கேபிஎம் அவர்களின் ஆசை பெற்று இன்னைக்கு வேட்பாளர் ரொம்ப நல்ல ஒரு வரவேற்பை பெற்று இன்னைக்கு நம்ம வெற்றி திசையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். தயவுசெய்து இதே சூழலில் வெற்றி பெற செய்ய வேண்டும். கண்டிப்பாக அவர் நம்மளுக்கு நல்ல வளர்ச்சி நம்மளோட பகுதிக்கு கண்டிப்பாக செய்வார். இதுவரைக்கும் நீங்க இருந்த எம்பிகள் நீங்க பார்த்திருப்பீங்க. எல்லா எம்பிகளுமே நம்மளுக்கு இதுல இல்ல. அவரு அந்த తెలుగులో చెప్తారు అందుబాటులో లేని మనిషి అవరు కాబట్టి మీరు మన వ్యక్తి జేపీ అనే జయప్రకాష్ గారిని అత్యధిక ఓట్లతో గెలిపించి మన మధ్యలో మనుషుల మధ్యలో ఒక కుటుంబ సభ్యునిగా మనము ఆయన్ని ఎన్నుకోవాలని మనం అందరినీ ఆదరిస్తూ మీ యొక్క పవిత్రమైన రెండాకలకు వేసి అన్న కేపీ మున్సామన్న గారిని మాట్లాడాల్సిందిగా కోరుచున్నాను. நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் இறுதி கட்டமாக வாக்குகளை சேகரிக்கின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியை கழக நிர்வாகிகளோடு இணைந்து சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிக்க மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர், என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் வழக்கறிஞர் முருகேசன் அவர்களே, ஓசூர் மாநகர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நகரகழக செயலாளர், மாநகர செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் ராமசாமி ரெட்டி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற பகுதி கழக செயலாளர்கள் அன்பிற்குரிய சகோதரர் அசோகன் அவர்களே, அன்பிற்குரிய சகோதரர் ராஜி அவர்களே, அன்பிற்குரிய சகோதரர் வாசுதேவன் அவர்களே, அன்பிற்குரிய சகோதரர் மஞ்சுநாத் அவர்களே, அவரோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற வட்டக்கழக செயலாளர்களே, மரியாதைக்கும் போற்றுதலுக்குரிய மாமன்ற உறுப்பினர் பெருமக்களே, ஒன்றிய கழக செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் ரவி அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் ஹரிஷ் ரெட்டி அவர்களே, அவரோடு இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற கழக முன்னோடிகளே, இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருக்கின்ற கூட்டணி கட்சியான தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, புரட்சி பாரதத்துடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, எஸ்டிபிஐனுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, ஏயுஎம் நிர்வாகிகளே, தொண்டர்களே, மற்றும் ஓசூர் மாநகராட்சியுடைய அனைத்து பிரிவினரும் சிறப்பான முறையில் கழகத்தை கட்டிக்காத்து வளர்த்து கொண்டிருக்கின்ற கழக அலுவலர்களே, வாக்காளர் பெருமக்களே, போன்றதற்குரிய வியாபார பெருமக்களே, நண்பர்களே, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நடைபெற இருக்கின்ற தேர்தலில் மத்தியிலே யார் ஆட்சி அமைப்பார்கள் என்ற வினா வந்த பொழுது தமிழகத்தை பொறுத்தவரையில் 2
கூட்டணியை முதன்மைப்படுத்தி இங்கே தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஒன்று, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே ஒரு கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே ஒரு கூட்டணி. இந்த 2 கூட்டணிக்கு தான் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற 39 நாடாளுமன்ற தொகுதிக்கும் கடுமையான போட்டி நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த போட்டியில் உண்மைக்கும் பொய்மைக்கும் நடக்கின்ற தேர்தல். உண்மையை சொல்லி, செய்வதை மட்டும் சொல்லி, கொடுத்து வாக்குறுதி, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதயதேவ டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தேர்தல் களத்தில் என்ற பொழுது பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். அப்படி கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றினார்கள். என்ன என்று சொன்னால், நான் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் கிராமப்புறங்களில் நகர்ப்புறங்களிலே இருக்கின்ற அன்பு சகோதரிகள் பயன்பெறத்தக்க வகையிலே விலையில்லாத மிக்சி, கிரைண்டர், ஃபேன் கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள். 1,76,00,000 குடும்பங்களுக்கும் முறையாக 5 ஆண்டுகளுக்காக நிறைவேற்றிய அரசு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதே போல வீடு இல்லாத ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பசுமை வீடுகள் திட்டத்தை என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி ஆண்டுக்கு 60,000 வீடுகள் என்று சொல்லி 10 ஆண்டுகளுக்கு 6 லட்சம் வீடுகளை கட்டி கொடுத்த அரசு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. இப்படி பல்வேறு திட்டங்களை சொல்லி செய்தது, சொல்லாமல் செய்தது என்று வருகின்ற பொழுது தாலிக்கு தங்கம் திட்டம். அப்படி தாலிக்கு தங்கம் திட்டத்தை அறிவித்து ஏழை பெண்கள், திருமணம் ஆகாமல் இருக்கின்ற அந்த ஏழை பெண்களுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக 1 பவுன் தங்கத்தையும் 50,000 ரூபாயும் சீதனமாக கொடுத்து லட்சக்கணக்கான ஏழை பெண்களுக்கு திருமணம் செய்து வைத்த அரசு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதற்கு மட்டும் ஆண்டொன்றுக்கு 1000 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி அந்த திட்டத்தை செயல்படுத்தி வந்தார்கள். அதே போல இன்று ஒரு மாணவன், ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் அந்த பிறந்த குழந்தைக்கு பள்ளிக்கு செல்கின்ற பொழுது பெற்றோர்கள் எதையும் செய்ய தேவையில்லை, மாறாக அரசே அனைத்தும் செய்யும் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திட்டத்தை தீட்டினார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை கொடுத்தார். அந்த ஏழை பிள்ளைகளுக்கு 4 சீருடையை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழங்கினார்கள். அந்த ஏழை குழந்தைகள் படிப்பதற்கு இலவசமாக புத்தகத்தையும் நோட்டையும் வழங்கினார்கள். அந்த குழந்தைகளுக்கு எழுதுவதற்கு பேனா, பென்சில், ரப்பர் என்று அத்தனையும் கொடுத்தார்கள். 8ஆவதிலிருந்து 9ஆவது செல்லுகின்ற அந்த மாணவ செல்வங்களுக்கு சைக்கிளை கொடுத்தார்கள். 11ஆவதுக்கு வருகின்ற பொழுது 15,000 ரூபாய் மதிப்புள்ள லேப்டாப், மடிக்கணியும் கொடுத்தார்கள். ஆக ஒரு பிறந்த குழந்தை ஏழ்மை நிலையில இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஏழ்மை நிலையில இருக்கின்ற குழந்தையை பள்ளியிலே சேர்க்க வைத்து பள்ளிக்கு அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா வகையான உபகரணங்களையும் கொடுத்து +2 வரை படித்து டிப்ளமோ படித்துவிட்டு உடனடியாக வேலை தேடுவதற்குரிய வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்த அரசு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. இந்த குழந்தைகள் +2 படித்து முடித்து டிப்ளமோ போய் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மாவட்டத்தில் புரட்சி தலைவி அம்மாவுடைய காலத்திலும் மரியாதைக்குரிய எடப்பாடியார் காலத்திலும் பல்வேறு தொழிற்சாலைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்வோம் சொன்னால் டாடா எலக்ட்ரானிக்ஸ் இன்று 40,000 பேருக்கு மேல் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல ஓச்சமணியில் எடுத்துக்கொண்டால் ஷூ கம்பெனி, அதில் 15,000 பேருக்கு மேல் வேலை கிடைக்கிறது. அதே போல டெல்டா குருபுரப்பள்ளியில் எடுத்துக்கொண்டால் அதில் ஒரு 5,000 பேருக்கு மேலே, இப்படி 1,00,000 பேருக்கு மேல் வேலை கிடைக்கக்கூடிய தொழிற்சாலைகளை கொண்டு வந்த அரசு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. இதில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்பையும் கொடுத்து கல்வி கற்ற பின்பு வேலை சேர்வதற்குரிய தொழிற்சாலையும் கொடுத்து அந்த பிள்ளைகள் வேலைக்கு சென்று மாதம் 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழலை உருவாக்கிய ஆட்சி கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நான் கேட்கிறேன், நம்ம எதிர்த்து நிற்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு கருணாநிதி ஆகட்டும், திரு ஸ்டாலின் ஆகட்டும், இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை தீட்டி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்தாரா என்று சொன்னால் இல்லை. நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன், நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டம் மிகவும் பின்தங்கிய மாவட்டம், கல்வியிலே பின்தங்கிய மாவட்டம். கருணாநிதி 10 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார். அப்பொழுது ஒரு கல்லூரி கூட கொடுக்கவில்லை. ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு நம்முடைய மாவட்டம் முழுவதும் இந்த கிட்டத்தட்ட 10 லட்சம் குழந்தைகள் படிக்கிறார்கள்.
இந்த 10 லட்சம் குழந்தைகளுக்கும் கல்லூரி வேண்டும் என்பதற்காக ஓசூரிலே ஒரு அரசு கலைக்கல்லூரி, கிருஷ்ணகிரியிலே ஒரு பெண்கள் அரசு கலைக்கல்லூரி, பருகூரிலே ஒரு பெண்கள் அரசு கலைக்கல்லூரி, ஒரு பொறியியல் கல்லூரி, பாலிடெக்னிக், இங்கே கிளமங்கலத்திலே ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி, ஊத்தங்கரையிலே ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி, இப்படி பல பாலிடெக்னிக் கல்லூரி. இறுதியாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்த பொழுது கிருஷ்ணகிரியிலே ஒரு மருத்துவக் கல்லூரி, ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரியை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். நான் திரு ஸ்டாலின் அவர்களை கேட்கிறேன், இந்த 3 ஆண்டில் என்ன செய்திருக்கிறீர்கள்? இந்த சமூக மக்களுக்கு என்ன செய்திருக்கிறீர்கள்? இந்த மாவட்ட மக்களுக்கு என்ன செய்திருக்கிறீர்கள்? எதையாவது ஒன்று செய்திருக்கிறீர்களா? ஆண்டுக்கு 60,000 வீடுகளை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கட்டி கொடுத்தார்கள். 10 ஆண்டுகளுக்கு 6 லட்சம் வீடுகளை கட்டி கொடுத்தோம். 3 ஆண்டுகள் முடிவுறுகிறது. ஒரே ஒரு ஏழைக்கு ஒரு வீடு தமிழக அரசின் சார்பாக ஒரு வீடு திரு ஸ்டாலின் அவர்கள் கட்டி கொடுத்தாரா என்பதை நான் இந்த தேர்தல் களத்தில் கேட்கிறேன். இப்படி எதையுமே செய்யாமல் பொய் வாக்குறுதி கொடுத்து 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தார். என்ன என்று சொன்னால், திரு ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் நாங்கள் வெற்றி பெற்றால் மாதம் ஏழை குடும்பத்திற்கு 6,000 ரூபாய் கொடுப்போம் என்று 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தார்கள். அதோடு மட்டுமல்ல, படிக்கின்ற மாணவர்கள், உயர்கல்வியிலே படிக்கின்ற மாணவர்கள் கடன் பெறுகிறார் என்று சொன்னால் வங்கியிலே பெற்ற கடனை முழுமையாக நாங்களே கட்டிவிடுவோம், மாணவர்களுக்கு சிரமம் கொடுக்க மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். அதோடு மட்டுமல்ல, 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். இப்படி பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து வெற்றி பெற்றார்கள். வெற்றி பெற்ற பின்பு இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடிந்ததா என்று சொன்னால் இல்லை. அதே போல 2021 நடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திரு ஸ்டாலின் அவர்கள் 520 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். அப்படி அந்த 520 வாக்குறுதிகள் கொடுத்த சில முக்கியமான வாக்குறுதி என்ன என்று சொன்னால், பெண்கள் பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர் ஒன்றுக்கு 100 ரூபாய் மானியம் வழங்குகிறேன் என்று திரு ஸ்டாலின் சொன்னார்கள். அதே போல பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன் என்று சொன்னார். அதே போல மின் கட்டணத்தை உயர்த்த மாட்டேன் என்று சொன்னார். இப்படி பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து எந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. இப்பொழுது 2024 தேர்தல், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திரு ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். என்ன என்று சொன்னால், நாங்கள் வெற்றி பெற்றால் டீசல் 1 லிட்டர் டீசல் 65 ரூபாய் கொடுப்போம் என்று சொல்லுகிறார். 1 லிட்டர் பெட்ரோல் 75 ரூபாய் கொடுப்போம் என்று சொல்லுகிறார். ஒரு கேஸ் சிலிண்டர் 500 ரூபாய் கொடுப்போம் என்று சொல்லுகிறார். 2019 கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. 2021 கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. இப்போது 2024 இப்படிப்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த வாக்குறுதிகளையும் அவர் நிறைவேற்ற மாட்டார். மக்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல. ஏதோ ஒரு கட்டத்தில் வாக்களித்து விட்டார்கள். நன்றாக புரிந்து கொண்டார்கள் மக்கள். நீ ஒரு பொய்யை சொல்லக்கூடியவர், பொய்யிலே பிறந்து பொய்யிலே வாழ்ந்து பொய்யிலே பதவி பிடித்தவர், அதனால் உங்களை நம்ப தயாராக இல்லை. உண்மையை சொல்லி மக்களுடைய உணர்வுகளை நம்பி அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்து, அந்த தேவைகளை பூர்த்தி செய்ததன் காரணமாக மகிழ்ச்சி அடைகிற இயக்கமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்று மக்கள் முழுவதுமாக நம்பியிருக்கிறார்கள். அப்படி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளராக அன்பிற்குரிய சகோதரர் ஜேபி என்கிற ஜெயபிரகாஷ் அவர்கள் இரட்டை சின்னத்திலே போட்டியிடுகிறார். அவருக்கு ஒதுக்கியுள்ள சின்னமான இரட்டையிலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஓசூர் நகரம் உலகத்திலேயே மிக வேகமாக வளரக்கூடிய 13வது நகரம். இவ்வளவு பெரிய நகரத்தில் நாங்கள் ஆட்சியில் இருந்த பொழுது அன்பு சகோதரர் நம்முடைய பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த நகராட்சியுடைய சேர்மனாக இருந்தார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்முடைய ஒன்றுபட்ட தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம் அவர்களுக்கு தேவையான பாதுகாக்கப்பட்ட சுத்தமான குடிநீரை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒகேனக்கல் குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அப்படி கொண்டு வந்த போது நானும் அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்தேன். ஓசூர் நகராட்சிக்கு குடிநீரை பகிர்ந்தளிக்கின்ற பொழுது நம்முடைய அன்பிற்குரிய சகோதரர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் என்னிடத்தில் ஒரு கடிதம் கொடுத்தார். அண்ணா, இங்கே வேகமாக வளர்ந்து வருகிற நகரமாக இருக்கிறது, குறைந்த அளவிலே தண்ணீர் கொடுத்து விடாதீர்கள், 1 கோடி லிட்டர் தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கடிதம் கொடுத்தார். அந்த கடிதத்தை உடனடியாக புரட்சி தலைவி அம்மா இடத்தில் எடுத்து சொன்ன போது உடனே சிரித்துக் கொண்டு அவர் உடனடியாக அதிகாரிகளை அழைத்து கணக்கு போட்டு ஓசூர் நகராட்சிக்கு 1 கோடி லிட்டர் தண்ணீர் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று உடனடியாக உத்தரவு பிறப்பித்தார். அந்த தண்ணீருடைய திறப்பு விழாவிலே
சென்னையிலே இருந்தாலும் கூட இங்கே அந்த திறப்புழா நிகழ்ச்சியை அன்பிற்குரிய சகோதரர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் சேர்மனாக இருந்தபோது இங்கே துவக்கி வைத்திருக்கிறார். இப்படி நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை இவர்கள் கொண்டு வந்ததாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று அது மாநகராட்சி ஆக்கப்பட்டது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மாநகராட்சி ஆனார்கள். மாநகராட்சி ஆன உடனேயே அதற்கென்று ஒரு பெரிய அலுவலகம் வேண்டும் என்பதற்காக உடனடியாக புரட்சித் தலைவி அம்மாவிடத்திலே கடிதம் கொடுத்த உடனே உடனடியே ஒரு 5.5 ஏக்கர் நிலத்தை ஒதுக்கி கொடுத்தார்கள். 5.5 ஏக்கர் நிலத்தை ஒதுக்கி கொடுத்து உடனடியாக எல்லா வகையான வசதி கொண்ட இந்த கார்பரேஷனுக்கு தேவையான ஒரு வளர்ந்த கார்பரேஷனுக்கு தேவையான எவ்வளவு பெரிய கட்டடம் தேவையோ அவ்வளவு பெரிய கட்டடத்தை உடனடியாக கட்டி கொடுத்த அரசு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. கட்டி கொடுத்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். எதை இந்த மாவட்டத்தில் நீங்கள் செய்திருக்கிறீர்கள்? கல்லூரியை கொண்டு வந்தது நாங்கள், மாநகராட்சியை கொண்டு வந்தது நாங்கள், அதே போல கட்டடம் கொடுத்தவர்கள் நாங்கள், புதிய மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை கொண்டு வந்தவர்கள் நாங்கள், பல்வேறு நலத்திட்டங்களை வசதிகளை கொண்டு வந்தவர்கள் நாங்கள். இன்று நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டம் விவசாயம் சார்ந்த மாவட்டம். இந்த விவசாயம் சார்ந்த மாவட்டத்தில் அது குறிப்பாக ஓசூர், தளி மற்றும் வேப்பனப்பள்ளி ஆகிய தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதியில் காய்கறி விளைச்சல் அதிகமான விளைச்சல் உள்ள பகுதிகள். இந்த காய்கறி விளைச்சல் உள்ள பகுதிகளுக்கு நீராதாரம் தேவை என்பதற்காக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியாரிடத்திலே நாங்கள் கோரிக்கை வைத்த பொழுது உடனடியாக குடியாலம் அணைக்கட்டிலிருந்து 250 கோடி ரூபாய் எஸ்டிமேட்டிலே லிப்ட் இரிகேஷன் போட்டு தண்ணீரை வழங்குவதற்குரிய திட்டத்தை தீட்டி செயல்படுத்த நடவடிக்கை எடுத்தவர் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. இந்த விவசாயிகளுடைய சிரமத்தை கண்டவுடனே உடனடியாக திட்டத்தை தீட்டினார். அதோடு மட்டும் நின்று விடவில்லை. இந்த பகுதியிலே நிறைய பூ விளைகிறது. இந்த பூவுடைய விலையை சரியாக நிர்ணயம் செய்ய இங்கே ஒரு சர்வதேச ஏல மையம் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம். அப்படி ஏல மையம் கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்த உடனே முதலமைச்சர் அவர்கள் உரிய அதிகாரிகளை அழைத்து உடனடியாக ஒரே ஒரு வாரத்திற்குள்ளாக 21 கோடி ரூபாயை ஒதுக்கி அதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்தவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. இன்று அந்த கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சி மாறுகிறது. ஆட்சி மாறிய பின்பு சர்வதேச ஏல மையத்தை முறையாக செயல்படுத்த முடியாமல் அந்த கட்டடம் முடங்கி இருக்கிறது. அதுதான் இந்த விடியா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியுடைய அவலம். எதையுமே ஒழுங்காக செய்வதில்லை. ஆட்சிதான் ஒழுங்காக செய்யவில்லை. சட்டம் ஒழுங்காக ஒழுங்காக இருக்கிறதா என்று சொன்னால் சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருக்கிறது. இன்று ஓசூர் மாநகராட்சி சுற்றியில் கிட்டத்தட்ட இந்த 3-4 மாதத்திற்குள்ளாக 14 கொலைகள் நடந்திருக்கிறது. 14 கொலைகள் நடந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த கொலைகள் முழுவதுமே ஆதாய கொலைகள், ஆதாயம் தேடி நடக்கின்ற கொலைகள். அப்படி ஆதாயம் தேடி நடக்கின்ற கொலைகள் என்று சொன்னால் சமூக விரோத சக்திகள் உள்ளே வருகிறார்கள் என்று அர்த்தம். அப்படி அந்த சமூக விரோத சக்திகள் இங்கே தாராளமாக நடமாடுவதற்கு இந்த அரசு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறது. இந்த தொண்டராக அவர் செயல்படுவார் என்ற வாக்குறுதியை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். அப்படிப்பட்ட வேட்பாளரை நாங்கள் இங்கே நினைத்திருக்கிறோம். எல்லா வகையிலும் தேர்ந்த வேட்பாளர் இன்று நாடாளுமன்றத்திற்கு செல்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். நாடாளுமன்றத்திற்கு சென்றால் அங்கே 2 மொழிகள் தான் பிரதானமான மொழி. ஒன்று ஆங்கிலத்தில் பேசுவார்கள், ஒன்று இந்தியில் பேசுவார்கள். நம்முடைய மாநில மொழியை பேச வேண்டும் என்று சொன்னால் இன்டர்பிரேட்டர் வைத்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணுவார்கள். சகஜமாக வராது. ஆனால் ஏதாவது ஒரு கருத்து வந்து அந்த கருத்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லுகிறார் என்று சொன்னால் நம் மாநிலத்தை பற்றி ஏதாவது சொல்லுகின்ற பொழுது அந்த இந்தி தெரியவில்லை என்று சொன்னால் நாம் பதில் சொல்ல முடியாமல் அமைதியாக உட்கார்ந்திருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய அன்பு சகோதரர் ஜேபி என்கிற ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு நன்றாக இந்தி தெரியும். அவர் கூறினால் உடனடியாக பதில் சொல்லக்கூடிய இடத்திலே ஜெயபிரகாஷ் இருக்கிறார். ஒரு மொழி அல்ல, அவருக்கு பல மொழி தெரிந்தவராக இருக்கிறார். ஆங்கிலம் தெரிகிறது, இந்தி தெரிகிறது, தமிழ் தெரிகிறது, தெலுங்கு தெரிகிறது, கன்னடம் தெரிகிறது, உருது தெரிகிறது. இப்படி பன்மொழி தெரிந்த திறமை மிக்க மக்களோடு மக்களாக வாழக்கூடிய அன்பு சகோதரர் ஜேபி என்கிற ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு நீங்கள் இரட்டை சின்னத்திலே வாக்களிக்கிறீர்கள். அப்படி இரட்டை சின்னத்திலே வாக்களித்தார் நிச்சயமாக இது சொந்த ஊர். இந்த சொந்த ஊர்ல இருப்பார். 6 சட்டமன்ற தொகுதி இருக்கிறது. 6 சட்டமன்ற தொகுதியிலேயும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலேயும் நாடாளுமன்ற அலுவலகத்தை திறப்பார். நாடாளுமன்ற அலுவலகத்தை திறந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை 6 தொகுதிகளுக்கும் சென்று ஆங்காங்கே உள்ள மக்களுடைய குறைநிலைகளை கேட்டறிந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய நபராக, நல்ல தொண்டராக, உங்களுடைய மக்கள் பிரதிநிதியாக அவர் செயல்படுவார். எனவே அவருக்கு ஒதுக்குள்ள சின்னமான
ரெட்டலை சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் ஏன் இங்கே ரெண்டு கட்சி தான் போட்டியில் இருக்கிறது என்று சொன்னேன். மூன்றாவது ஒரு கட்சியும் இருக்கிறது. இன்று பாரத பிரதமராக இருக்கின்ற நரேந்திர மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் நிற்கிறது. இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமராக இருக்கின்ற அந்த கட்சியுடைய தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் இந்த தேர்தல் காலத்தில் மட்டும் 9 முறை வந்திருக்கிறார். இந்த 2 மாத காலத்திற்குள்ளாக 9 முறைக்கு மேல் வந்திருக்கிறார். அப்படி சொல்லுகிற பொழுது தமிழை பற்றி ஆர்வத்தோடு பேசுகிறார், தமிழ் மக்களை பற்றி நேசிப்பதை போல பேசுகிறார். நான் இந்த தேர்தல் களத்திலே உங்கள் மத்தியிலே ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். தமிழகத்தில் அவர் பிரதமராக இருந்த போது பல நேரங்களில் புயல் அடித்தது. இப்போது கூட மிக்ஜாம் புயல் அடித்தது. தென் மாவட்டங்களில் பெருமழை வந்து பல பேர் உயிரிழந்தார்கள். ஆயிரக்கணக்கான வீடுகள் சீரழிந்தது. அப்படி சீரழிந்த அந்த நிகழ்வை, அந்த துயரத்தை ஒரு நாட்டினுடைய பிரதமர் என்ற நிலையிலே வந்து பார்த்தாரா? அப்பொழுது வந்தாரா? அப்பொழுது இந்த மாநிலத்துடைய தமிழ் மக்கள் மீது அவருக்கு பாசம் இல்லை. அப்பொழுது மாநிலத்தில் நடக்கின்ற சிரமங்களை பற்றி கவலை இல்லை. ஆனால் இப்பொழுது அவர் கவலைப்படுகிறார். எதற்காக என்று என்ன சொல்லுவாங்க? ஆடு நலையுதேன்னு ஓனாய் எழுந்துச்சான். இது நம்ம கிராமத்து பழமொழி உண்டு. ஆடு நலையுதேன்னு ஓனாய் எழுந்துச்சான். அது மாதிரி ஓட்டு வாங்கணும் என்று இன்னைக்கு வந்து இங்க உட்கார்ந்து சும்மா ஏமாத்திட்டு இருக்கிற கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. இன்னொன்னு சொல்றேன், ஒரு நாட்டுடைய பிரதமர் என்று இருக்கும் பொழுது இந்தியா முழுவதும் எங்கெங்கெல்லாம் பின்தங்கிய மாநிலமாக இருக்கிறதோ அந்த மாநிலத்தை அடையாளம் கண்டுபிடித்து அந்த மாநிலத்தில் தொழிற்சாலை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுத்தால் உண்மையிலேயே இந்த நாடு முழுவதும் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவரான பிரதமர் என்று நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரி ஒன்று வந்தது. உலக இண்டஸ்ட்ரி எல்லாம் வந்தாங்க. டெல்லியில வந்து பழகும்போது இவர் போயிட்டார். அந்த நிகழ்ச்சி குஜராத்ல ஒரு மீட்டிங், இவர் போயிட்டார். 1 லட்சம் கோடி ரூபாய் இண்டஸ்ட்ரி வந்துச்சு. அது ஒரு பின்தங்கிய மாநிலத்தில் கொடுத்திருக்கலாம், அங்கெல்லாம் கொடுக்கல. இவரே போய் அவர் பிறந்த ஊரு, அவர் முதலமைச்சர் தான் ஊரு குஜராத்துக்கு அந்த இண்டஸ்ட்ரியை கொடுக்கிறாருன்னா எவ்வளவு ஒரு மண்ணின் மைந்தராக அந்த மாநிலத்துக்கு மட்டும் தேவைப்படக்கூடிய ஒரு தலைவராக திரு நரேந்திர மோடி இருக்கிறார். எனவே அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். மக்களை நேசிக்கக்கூடிய தலைவர்கள் துயரம் வருகின்ற பொழுது கை கொடுக்கின்றவர் தான் உண்மையான தலைவர், மேன்மையான தலைவர், தலை சிறந்த தலைவர், அப்பொழுக்கற்ற தலைவர், மனிதநேயமிக்க தலைவர். அவ்வாறு இல்லாமல் தன்னுடைய தேவைகள் தனக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற வேண்டும் என்பதற்காக மக்களை நேசிப்பதை போல மக்களை ஏமாற்றக்கூடிய தலைவர்களை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். எங்களை பொறுத்தவரை அப்படி அல்ல. நாங்கள் மக்களை நேசிக்கின்றவர்கள். அதற்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது இந்த நீட் தேர்வு வந்தது. நீட் தேர்வு வந்த பொழுது தனியார் பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் தான் மருத்துவக் கல்லூரிக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு போதிய அளவிலே அவர்களுக்கு பயிற்சி இல்லாத காரணத்தினால் நீட் தேர்விலே அவர்கள் வெற்றி பெற முடிவதில்லை. இதை உணர்ந்த அன்றைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இந்த பிள்ளைகளும் மருத்துவக் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்று அவரே சிந்தித்து, யாரும் கேட்கவில்லை, அவரே சிந்தித்து ஒதுக்கக்கூடிய ஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடாக 7.5 விழுக்காடுகளை ஒதுக்கி அதன் வாயிலாக 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு இதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சட்டத்தை உருவாக்கி கொடுத்தார். உருவாக்கி கொடுத்து கவர்னர் கையெழுத்து போடல. ஆனால் கையெழுத்து போனாலும் பரவாயில்ல, இந்த ஆட்சி எப்படி போனாலும் அந்த குழந்தைகள் மருத்துவக் கல்லூரி படிக்கணும்னு கையெழுத்து போட்டு சட்டத்தை நிறைவேற்றியவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார். வேற வழி இல்லாத கவர்னர் அப்புறம் கையெழுத்து போட்டார். இதுதான் மக்களை நேசிக்கக்கூடிய தலைவர். இதுதான் கீழ்த்தட்டிலே இருக்கின்றவர்களை கைதூக்கி உடுக்கக்கூடிய தலைவர். இப்படிப்பட்ட செயல்பாடுகள் உடைய கட்சி அதிமுக. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் சம்பாதித்த சொத்தையே வாரி வாரி வழங்கி இறுதியாக தான் வாழ்ந்த வீட்டையும் கண்ணில்லாத காது கேட்காத மாணவ செல்வங்களுக்கு எழுதி வைத்து கொடுத்த தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதேதான் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள்
இருக்கின்ற வரை ஏழைகளுக்காகவே வாழ்ந்து படித்தார். இன்று இருக்கின்ற எங்களுடைய இளந்தலைவர் இப்படி மக்களை நேசிக்கக்கூடிய, மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய தலைவராக இருக்கிறார். இந்த முப்பெரும் தலைவரின் தொண்டராக அன்பிற்குரிய சகோதரர் ஜேபி என்கிற ஜெயபிரகாஷ் அவர்கள் இரட்டை சின்னத்திலே போட்டியிடுகிறார்கள். அவருக்கு நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்வீர் என்று சொன்னால் ஒரு உன்னதமான நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பார். நமக்கு நிறைய தேவை இருக்கிறது. என்ன என்று சொன்னால், இப்போது மிகப்பெரிய அளவிலே வளர்ந்து வருகின்ற மாநகரம், அருகாமையிலே பெங்களூர் இருக்கிறது. ஏற்கனவே நம்முடைய எலக்ட்ரானிக் சிட்டி வரை மெட்ரோ ட்ரெயின் வந்துவிட்டது. அது ஓசூருக்கு வர வேண்டும். ஓசூருக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக ஜெயபிரகாஷ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனால் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளாக அந்த மெட்ரோ ட்ரெயின் நம்முடைய ஓசூருக்கு வரும். அதே போல கிருஷ்ணகிரி ஜோலார்பேட்டையிலிருந்து நீண்ட காலமாக நிலவியுள்ள ரயில்வே லைன் ஓசூருக்கு அது முயற்சி செய்யப்படும். உறுதி சொல்ல முடியாது, முயற்சி செய்யப்படும். ஆனால் மெட்ரோ ட்ரெயின் எந்த சூழ்நிலையிலும் ஓசூருக்கு நிச்சயமாக கொண்டு வருவது உறுதி. எனவே அவருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அதே போல முன்னாள் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய அசோக் குமார் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது பல்வேறு வளர்ச்சி பணிகளை அவர் செய்திருக்கிறார். அதில் ஒன்று கேந்திர வித்யாலயா பள்ளி, மத்திய அரசுடைய பள்ளி. அந்த பள்ளியை அனைத்தும் அவர் கொண்டு வந்து விட்டார். இடம் கிடைக்காத காரணத்தினால் அது நிலுவையில் இருக்கிறது. அதையும் அவர் முயற்சி செய்தார். ஆட்சி மாறிவிட்டது. அந்த ஆட்சி மாறிய பின்பு இடம் கொடுக்காமல் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தவிர்த்து வருகிறது. அதையும் இடத்தை அடையாளம் கண்டுபிடித்து கேந்திர வித்யாலயா பள்ளியையும் கொண்டு வரக்கூடிய திறமை மிக்க ஒரு வேட்பாளர் அன்பிற்குரிய சகோதரர் ஜேபி என்கிற ஜெயபிரகாஷ். எனவே வாக்காளர் பெருமக்களே, அன்பு சகோதரர்களே, நல்ல வேட்பாளர், அந்த வேட்பாளரை வெற்றி பெறச் செய்யுங்கள். உங்களோடு இருப்பார், உங்களில் ஒருவராக இருப்பார், உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவராக இருப்பார். எந்த நேரத்திலும் சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல உன்னதமான நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பார் என்பதை தெரிவித்து அவருக்கு இரட்டை சின்னத்தை வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இறுதியான இந்த பரப்புரையில் கடந்த 20 நாட்களாக மாவட்டம் முழுதும் பம்பரம் போல் சுற்றி தேர்தல் பணியாற்றிய எங்களுடைய அன்பு சகோதரர் மாவட்ட கழக செயலாளர்கள் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களுக்கும் அசோக்குமார் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து எல்லா வகையிலும் தோளோடு தோல் நின்ற பணியாற்றிய ஒன்றிய, நகர, கிளைக்கழக, பேரூர் கழக மற்றும் உறுப்பினர் பெருமக்களுக்கும், அதோடு மட்டுமல்லாமல் எங்களுடைய கூட்டணி சேர்ந்து எங்களுக்காக கடுமையாக உழைத்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய முன்னணி தலைவர் பெருமக்களுக்கும், தொண்டர்களுக்கும், அதே போல புதிய தமிழகம், புரட்சி பாரதம், SDBI, IUTM ஆகிய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நாளை மறுநாள் நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தலில் அனைவரும் கண்துஞ்சாமல் காலையில் 6 மணிக்கு சென்று இரவு 8 மணி வரையிலிருந்து வாக்காளர்களை அழைத்து வந்து வாக்குச்சாவடிக்கு அளித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயபிரகாஷ் வெற்றி பெற்றார் என்ற செய்தியை கேட்பதற்கு நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று கூறி வாக்காளர் பெருமக்களுக்கும் இருகரம் கூப்பி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நல்லவருக்கு வாக்களியுங்கள், திறமையானவருக்கு வாக்களியுங்கள், நல்ல இயக்கத்திற்கு வாக்களியுங்கள், மக்களை நேசிக்கக்கூடிய இயக்கத்திற்கு வாக்களியுங்கள். நாங்கள் மக்களையே நேசிக்கின்றவர்கள், மக்களே எங்களுக்கு எஜமானவர்கள். உங்கள் குரலே எங்களுடைய குரலாக ஒலிக்கும் என்று கூறி இரட்டை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இறுதியாக ஏற்புரை. நன்றி உரை நம்முடைய பகுதி கழக செயலர் ராஜு அவர்கள். நம்முடைய கழக வேட்பாளர் ஜேபி என்ற ஜெயபிரகாஷ் அவர்களை உங்கள்கிட்ட வாக்கு செய்திருக்கிறார். வருகின்ற 19ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எனக்கு வாய்ப்பு அளித்த கழகத்தின் பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுடன் நல்ல ஆசியுடனும் மண்ணின் மைந்தன் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினர், எனது அரசியல் ஆசான், எனக்கு வழிகாட்டி அவர்களுடைய நல்லாசியுடனும் கிழக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர் அன்பு சகோதரர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், அண்ணன் கிருஷ்ணகிரி வேட்பம் சட்டமன்ற உறுப்பினர் அசோகண்ணன் அவர்களுக்கும் அவருடைய ஆதரவுடன் எனக்கு இந்த
வாய்ப்பை அளித்திருக்கின்றார்கள். இந்த கிருஷ்ணகிரி மண்ணுக்கும் ஒசூர் மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும், நல்ல திட்டங்களை செய்து கொடுக்க வேண்டும் என்று எனக்கு இந்த வாய்ப்பை அளித்திருக்கின்றார்கள். அதேபோல் நமது கழக பொதுக்குழு உறுப்பினர் அன்பு சகோதரர் சதீஷ் அவர்களின் ஆதரவு பெற்றும் எனக்கு மேலாக உதவிய மாவட்ட செயலாளர்களும் ஒன்றிய செயலாளர்களும் வட்ட செயலாளர்களும் மற்றும் கூட்டணி செயலாளர்களும் ஒன்றிய நகர செயலாளர்களும் பகுதி செயலாளர்களும் அனைவருக்கும் உங்கள் பாதங்களை தொட்டு வேண்டி வணங்கி என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய சின்னம் இரட்டை சின்னத்துக்கு வாக்கு அளிக்க வேண்டும் என்று இரட்டை சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி உரை நம்முடைய பகுதி கழக செயலர் ராஜா அவர்களே. மாபெரும் தேர்தல் பரப்புரை நிறைவு விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் முன்னாள் அமைச்சரும் மேற்கு மாவட்ட செயலாளருமான அன்னார் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களுக்கும் கழகத்தின் துணை பொதுச் செயலாளரும் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சரும் இன்றைய தினம் அவருடைய வார்த்தைக்கு தமிழ்நாடே எதிர்நோக்கி கொண்டிருக்கும் அன்னார் துணை பொதுச் செயலாளர் KPM அண்ணா அவர்களே, பம்பரம் போல் சுற்றி கொண்டிருக்கும் மாவட்டம் முழுவதும் பட்டி தொட்டியும் சுற்றி வாக்கு சேகரித்த அண்ணார் JP அண்ணா அவர்களே, பகுதி கழக செயலாளர்கள் வாசுதேவன் அவர்களே, அசோக் அண்ணா அவர்களே, மஞ்சு அவர்களே, இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த வட்ட செயலாளர் அவர்களே, மாமன்ற உறுப்பினர் அவர்களே, காவல்துறை நண்பர்களே, ஊடகத்துறை நண்பர்களே, பிரிவு மாவட்ட செயலாளர்கள், இளம் பாசறை மாவட்ட செயலாளர் ராமு அவர்களே, சிட்டி ஜெகதீசன் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற 19ஆம் தேதி அனைவரும் நம் உள்பட அனைவரும் சிறப்பாக செயல்பட்டு இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதில்லை, அந்த ஒரு நாள் இல்லை ஒரு 2 நாள் 48 மணி நேரம் கடுமையாக உழைத்து அன்னார் அவர்களை வெற்றியை நமது மாநிலத்தின் காணிக்கையாக நாம் கொண்டு போய் செலுத்த வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். Oi, apa?